மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 31ஆம் தேதி மிகப்பெரிய பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்க போகுது, விதியால் காட்டக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும், என்ன விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு இருக்கார், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. மேலும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கூட்டணியில் இருக்காங்க, விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பில் தான் கிரக நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. மேலும் இனிய சொற்கள் பேசும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்திருந்த தன லாபம், தேக ஆரோக்கியம், நன்மை, அது மட்டும் இல்லாமல் தாயார் வழி உறவினர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக மாறப்போகுது. அனைத்துமே நல்ல பலன்கள் தரக்கூடிய விதத்தில் நடக்க போகுது. என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே நடக்க போகுது. எந்த இடத்திற்கு சென்றாலுமே ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்த நிலையில் இனி அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. சொன்ன நேரத்திற்கு உங்களால் இனி எல்லாமே பண்ண முடியும், போகவும் முடியும். குடும்பத்தில் இளைய சகோதரன் மூலமாக லாபம் நிறைய கிடைக்க பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். தெய்வ யாத்திரை, புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். முன்னோர்கள் வழிபாடு மறக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் கோபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருப்பதை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணி செய்யும் இடத்துல எச்சரிக்கை ரொம்ப தேவை. இன்னும் சிலருக்கு பணியின் காரணமாக வெளிநாடு செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடு செய்ய தயங்க வேண்டாம். எந்த முதலீடுமே குறுகிய காலம் செய்யாமல் நீண்ட காலமாக செய்யுங்க. தாய் தந்தையரை வணங்கி எந்த காரியத்தையும் ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றியே உங்களுக்கு தாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைக்க வேண்டிய நிலை வரும். அடுத்தவர் வேலையும் தானே செய்யும் நிலை உருவாகும். எனினும் கூட உதவிகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அதனால் பயந்துக்க வேண்டாம். வர வேண்டிய பணமும் இழுபறியாக இருந்தால் உடனே உங்களுக்கு வந்துடுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷகரமான செய்திகள் வரும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் இருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்குதலில் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு புத்தகம், புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு உறவு சிறக்கும். நண்பர்கள் மூலமாக அனுகூலமான பலனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை வீழ்த்த வியூகம் உங்களுக்கு அமைப்பீர்கள். நீதிமன்ற வழக்கில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும். தந்தையாரோடு உறவு பிரகாசிக்கும். பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு இப்பொழுது வந்து சேரும். மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை வரும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். எதையும் நன்கு யோசித்து அதற்கு பின்னர் செய்வது உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க. அடுத்தவர் கூறு கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டது எதுன்னு யோசித்து பார்த்துட்டு அப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கிடைக்கும். பண விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் திறமை அதிகரிக்கும். வயிற்று கோளாறு உண்டாகலாம். அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பணவரத்து அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் மற்றும் தெய்வ பக்தி அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கூடும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு சென்று வலம் வரவும் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன், வியாழன், சந்திராஷ்டம தினங்கள்
உங்களுக்கு இல்லை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 24, 25 அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் வரும். உங்கள் ராசி குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. காரியங்கள் கடைசி நேரத்தில் கூட கைகூடி வரும். கடமையை சிவனேன்னு செய்து வெற்றி பார்ப்பீங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். 3ல் கேது இருப்பதால் முன்னேற்ற பாதையில் இடையூறுகள் வந்தாலுமே அதை ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. மேலும் 15/5/2026 அன்னைக்கு மிதுன ராசிக்குள்ளே சுக்கிரன் சென்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் வருங்க. குறிப்பாக பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ, கடல் தாண்டி சென்று படிப்பது சம்பந்தமாகவோ, கல்யாண சம்பந்தமாகவோ எடுத்திருக்கக்கூடிய முயற்சி கைக்கூடி வரும். புதிய வேலைக்கு ஏற்பாடு செய்த முயற்சி பலன் கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க. சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு மக்களுடைய நன்மதிப்பு கிடைக்கும். அதன் விளைவாக பொதுநலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் 26/5/2026 அன்னைக்கு மிதுன ராசிக்குள்ள புதன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் நலம் சீராக இருக்கும். உள்ளம் உற்சாகத்தோடு இயங்கும். கடமையும் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. பணப்புழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கடன் சுமை குறையும். தொழில் ஸ்தானத்தில் குரு உங்கள் ராசியில் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு தொல்லை தந்து வந்த அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். புதிய பொறுப்புகள் கிடைத்து ரொம்பவே சந்தோஷகரமாகவும் இருப்பீங்க. அதே போல் 9/6/2026 அன்னைக்கு கடக ராசிக்குள்ளே சுக்கிரன் செல்ல போகிறாரு. அவர் அங்கு குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. இது முரண்பாடான கிரக சேர்க்கையின் காரணமாக மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. புனித பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும். நாட்டு பற்று மிக்கவர்களின் நட்பால் நடைபெறாத சில காரியம் கூட இப்பொழுது நடக்கும். நீண்ட தூர பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் கைக்கு வருங்க. உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரக்கூடும். பெண்களுக்கு சுப செலவுகள் கிடைக்கும். உங்கள் பெயரிலோ வீடு இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் அமைஞ்சிருக்கு. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீடம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் செல்வாக்கும் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. கையில் பணம் புரணும். தொழிலில் முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அதே போல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபட வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். அதே போல் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேதுவும் ராகுவும் உங்களை உயர்த்தி கொடுப்பாரு. தலை நிமிர்ந்து நடைபோட வைப்பார். குடும்பம் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீக்க செய்வார். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் முடிவடையும். அதாவது உங்களுக்கு ஏற்றாற்போல் முடியும். வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியும் கூடும். அதே போல் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம குருவின் பார்வையால் பொண்ணும் பொருளும் சேரும். சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் இனிதே நடக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் வாய்ப்புகள் கிடைக்கும். வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒன்று வெளியே ஒன்றுலாம் இவங்களுக்கு பேசவே தெரியாது. எதா இருந்தாலும் அப்படியே பேசிடக்கூடிய ஒரு பழக்கம் இவங்கக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே இருக்கும். இதனாலேயே இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்த ஒரு ராசியில் இந்த மிதுன ராசியும் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க. ஆனால் தனக்கு யாரும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு, அதாவது ஒரு ஹோப் கொடுக்குற அளவுக்கு யாருமே சப்போர்ட்டிங்காக இருக்கவே மாட்டாங்க. தனிமையில் அதிகமாக வாடக்கூடியவங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்க எல்லா விஷயத்தையும் மனசில் வச்சுக்காமல் பளிச்சுன்னு கேட்குறனாலேயே நிறைய பேர் இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்கக்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் இருப்பாங்க.
இவங்களுடைய பொதுவான பலன் அப்படின்னா இது அப்படி சொல்லலாம். ஏமாற்றம் அடையக்கூடிய ராசியும் இவங்க தான். ஈஸியாக இவங்களை ஏமாற்றிடலாம். ஆனால் கல்வி சார்ந்த விஷயத்தில் இவங்க ஒரு பெரிய ஞானி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் திட்டம் போட்டு தான் செய்வாங்க. திட்டம் போடாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கவே மாட்டாங்க. அப்படி அவங்க திட்டம் போட்டுட்டு இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தில் முழு மூச்சோடு இருந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு தான் மற்ற விஷயத்தையே அவங்க தொடங்குவாங்க. மற்றவங்க மாதிரி சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் அப்படின்லாம் இவங்க விடவே மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய பொது பலன்களாக சொல்லப்படுது. பொது கேரக்டரும் இப்படி தான் அவங்களது இருக்கும். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன விதமான விஷயம்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.